எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டிய தீர்வுகளை அறிந்தவன், தற்காலத்தில் உறுதியான தீர்மானத்துடன் இருப்பவன், கடந்த காலத்தை கருத்தில் கொண்டு தொடங்கப் போகும் ஒரு செயல் எப்படி முடியும் என்பதை சரியாக எதிர்பார்ப்பவன், தனது நோக்கங்கள் அனைத்தையும் அடைகிறார். சொல், செயல், எண்ணம் ஆகியவற்றால் எவற்றை ஒரு மனிதன் தொடர்கிறானோ அவற்றை தானே அடைகிறார். எனவே ஒருவன் தனக்கு நன்மையை தரும் செயல்களையே முயல வேண்டும். நன்மையை அடைந்த பிறகும் முயற்சி செய்வது, காலம், இடம், வழிவகைகள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவது, சாத்திரங்களை அறிவது, செயல்பாடு, ஒளிவு மறைவற்ற தன்மை, நல்லவர்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகள் ஆகியன செழிப்பையே கொண்டு வரும். நன்மை, ஆதாயம், செழிப்பு ஆகியவற்றின் வேர் விடாமுயற்சியே. விடாமுயற்சியுடன் மனவேதனைக்கு ஆளாகாமல் தனது நோக்கத்தை தொடர்ந்து செய்வதால் ஒரு மனிதன் முடிவில்லாத மகிழ்ச்சியை அடைந்து உண்மையில் பெரிய மனிதனாவான். மகாபாரதத்துல சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலதான் காலம் தாண்டியும் நிலைச்சிருக்கு இந்த இதிகாசம். மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலா இருக்கட்டும், இல்ல குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல சொத்து தகராறா இருக்கட்டும், இது எல்லாமே மகாபாரதத்து காலத்திலேயே நடந்திருக்கு. நம்ம மகாபாரத பயணம் இன்னைக்கு ஒரு புனிதமான நகருக்குள்ள அடியெடுத்து வைக்கிறது மூலமா அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இனி வரும் சில வாரங்களுக்கு நம்ம பார்க்க போறதும் பயணிக்க போறதும் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த புனிதமான நகரம் தான். மகாபாரதத்தோட சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்துக்கிட்டு வரோம். எல்லாமே வட இந்தியாவில தான் இருக்கு. இந்த முறை நாம வட இந்தியாவின் இதய பகுதிக்குள்ள பயணப்பட போறோம். பயணங்கள்ல எப்பவுமே இடங்கள் எப்படி நம்ம பரவசப்படுத்துதோ அதே மாதிரி பல்வேறு மனிதர்களும் நமக்கு பயண அனுபவங்களை தராங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ரயில்கள் தான். உலகத்திலேயே அதிக அளவு தூரங்களை ஒரே நாட்டுக்குள்ள கடக்கிற ரயில்கள் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. ரயில்களுக்கு மட்டும் பேசும் திறன் இருந்தா அவைகள் நமக்கு சொல்றதுக்கு ஏராளமான கதைகளும் வரலாறுகளும் இருந்திருக்கும். போற வழி முழுக்க நம்மள கடக்கிற ஊர்கள், மக்கள்னு நாம பார்த்துக்கிட்டே போறோம். நாம் எல்லோரும் இந்திய மக்கள்னு சொல்ற அந்த ஒற்றுமையான மனநிலை இந்த மாதிரி மாநிலம் விட்டு மாநிலங்களை கடக்கும் போது மேலும் வலுப்படுது. கடல், யானை, ரயில் இது மூணுமே பார்க்க சலிப்ப தராது. ரயில்களை பொறுத்தவரை அதுல வேலை பார்க்கிறவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏத்த மாதிரி பருவ நிலைகளும் மாற்றமடையுது.
மகாபாரதத்துல எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப முக்கியமானதுதான். இதுல வர ஒரு சில கேரக்டர்ஸ சுத்தி நடக்கிற சம்பவங்கள் தான் மகாபாரதத்தோட போக்கையே தீர்மானிக்குது. அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் பீஷ்மர். இவருடைய இயற்பெயர் தேவவிரதன். இவருடைய அப்பா பெயர் சந்தனு, அம்மா பெயர் கங்கை தேவி. குரு வம்சத்தை ஆள பிறந்தவரா, அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவரா இருந்தாரு பீஷ்மர். அடுத்த அஸ்தினாபுரத்து அரசன் இவர் அப்படிங்கறதுனால மக்கள் எல்லாருமே இவர் மேல மரியாதையா இருந்தாங்க. ஆனா பீஷ்மருக்கு ரொம்ப நாளாவே ஒரு குழப்பம் இருந்தது. தன்னுடைய அப்பா சந்தனு ஏன் சோகமாவே இருக்காரு அப்படிங்கறதுதான். ஒரு வழியா சோகத்துக்கான விடைய கண்டுபிடிச்சாரு பீஷ்மர். சந்தனுவோட மனநிலைக்கு காரணம் சத்தியவதி அப்படிங்கிற ஒரு பெண். சத்தியவதி மேல சந்தனுவுக்கு காதல். ஆனா சத்தியவதியோட அப்பா ஒரு நிபந்தனை விதிச்சாரா. அதாவது தன்னுடைய மகள் சத்தியவதியை திருமணம் செய்துக்கணும்னா அவளுக்கும் சந்தனுவுக்கும் பிறக்கிற குழந்தைகள் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கேட்டாரா. அந்த வாக்குறுதிக்கு சம்மதிச்சா தேவவிரதனோட நிலை, அதாவது பின்னாள்ல பீஷ்மருடைய நிலை என்னவாகும்னு யோசனையில சந்தனு அந்த வாக்குறுதிக்கு சம்மதம் தெரிவிக்கல. அதே சமயம் சத்தியவதி மேல இருக்கிற காதலையும் அவரால தியாகம் செய்ய முடியல. இது தெரிஞ்சதும் பீஷ்மர் நேர சத்தியவதியை போய் பார்த்து தான் இனி ராஜ்யம் ஆள போறதில்ல அப்படின்னும் தான் கல்யாணமே கூட செய்துக்க போறதில்லைன்னும் வாக்கு தந்தாரா. எவ்வளவு பெரிய தியாகம் இது! ஒண்ணுமே இல்லாத ஒருவன் எதையாவது விட்டு கொடுக்கறதுக்கும் எல்லாமே இருந்தும் ஒருவர் விட்டு கொடுக்கறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. தேவவிரதனோட அந்த மாபெரும் தியாகத்தை பாராட்டி வானுலகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தேவவிரதனுக்கு பீஷ்மருங்கிற பட்டத்தை தந்தாங்களாம். பீஷ்மர் அப்படின்னா கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பீஷ்மர் மட்டும் இந்த வாக்குறுதியை தரலன்னா மகாபாரதமே நடந்திருக்காது, அஸ்தினாபுரம் யாருக்கு அப்படிங்கிற பேச்சே எழுந்திருக்காது. பீஷ்மருடைய ஆற்றலுக்கு காரணம் அவரை பெற்று வளர்த்த கங்காதேவி தான். அதனால நம்மளுடைய பயணத்தை நாம கங்கை கரையில இருந்து ஆரம்பிக்கலாம். அதற்கு நம்ம போக போற இடம் வாரணாசி. பனாரஸ் அப்படின்னும் காசி அப்படின்னு சொல்லப்படுற வாரணாசிக்கு நான் வந்து சேர்ந்தேன். இந்த வாரணாசி தான் இந்தியாவுடைய ஆன்மீக தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். மார்க் ட்வைன் அப்படிங்கிற ஆங்கில நாவலாசிரியர் காசியை பத்தி சொல்லும்போது பனாரஸ் இஸ் ஓல்டர் தென் ஹிஸ்டரி, ஓல்டர் தென் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கிற மிகச்சில தொன்மையான நகரங்கள்ல இந்த வாரணாசி ஒன்று. இந்தியாவுடைய பல்வேறு முகங்களை நாம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்ல இருந்து மக்கள் இங்க வந்து போறாங்க. நம்ம ஒரு இடத்துல நின்னாலே நம்மளை சுத்தி பல்வேறு மொழிகள் பேசப்படுறத நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா மாநில மக்களும் பல்லாயிரக்கணக்கான பேரா வந்துட்டும் போயிட்டு இருக்கிற இந்த காசில இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட பயணத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். காசிக்கு போய் நின்னாலே நாம பழமை பொருந்திய ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துருது. அந்த உணர்வு அங்க போன மட்டும் இல்ல, அந்த இடத்தை பார்த்தாலே கூட நம்மள தொத்திக்கும். ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தும் போய்கிட்டு இருக்கிற வாரணாசி ரயில் நிலையத்திலிருந்து நாம இன்னைக்கு நம்ம பயணத்தை துவக்கலாம். காசியினுடைய வரலாறு முன்னை பழமைக்கும் முன்னை பழமையானது, அவ்வளவு தொன்மையானது. நம்முடைய இதிகாசங்களான மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனாதியான ஒரு காலத்திலேயே நகரங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட காலத்திலேயே காசி வந்து விடுகிறது. 56 தேச அரசர்களில் காசிராஜனும் ஒருவர். கங்கை ஓடி வந்து அந்த நிலவெளியில் பயிரிட தோன்றி நாகரிகமும் நகரமும் ஏற்படுகிற போதே காசி உருவாகி இருக்க வேண்டும், காசி பட்டணம் உருவாகி இருக்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு முக்கிய நகரம் இந்த வாரணாசி. உத்தரப்பிரதேசத்தோட தலைநகரமான லக்னோவிலிருந்து காசி சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பனாரஸ், காசி, வாரணாசின்னு பல்வேறு பெயர்களால இந்த ஊர் அழைக்கப்படுது. இந்த ஊர்
வேத காலத்துக்கும் முந்தைய காலகட்டத்திலிருந்தே ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு. ரிக் வேதத்துல காசிய சிவ்கி நகரின்னு சொல்றாங்க. அதாவது சிவனோட நகரம் அப்படின்னு அர்த்தம். இந்துக்களுக்கு மட்டும் இல்ல, பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் கூட காசி முக்கியமானதொரு நகரம் தான். வருணா, ஆசின்னு 2 கிளை நதிகள் கங்கையில கலக்கிற இடம் இது. அதனாலதான் இதுக்கு வாரணாசின்னு பெயர் வந்தது. காசி நகரத்தை உருவாக்குனதே சிவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு ருத்ர பூமின்னு பேரு. இந்து சாஸ்திரப்படி பிரம்மா ஆக்குதலையும் விஷ்ணு காத்தலையும் சிவன் ருத்ரன் சிவஸ்வரூபம் அழிப்பதையும் முத்தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய இந்துக்களுடைய ஐதீகம், நம்பிக்கை. அதனாலே விஸ்வநாதர், காசியிலே விஸ்வநாதர் இருப்பதனாலே அது ருத்ரபூமி. எந்த ஒன்றும் தோன்றிய ஒன்றும் மறைவது இயற்கையின் பாற்பட்டது, நியதி. ஆகவே அழிப்பு சம்காரம் என்பதும் இயற்கையின் ஒன்றுதான். அதை செய்கிற சிவன் அங்கே இருக்கிறான் என்பதை குறிப்பதற்காக ருத்ரபூமி என்று வந்திருக்க வேண்டும். காசியில மரணம் அடைஞ்சா மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை. வாழ்நாள்ல ஒரு முறையாவது காசிக்கு வந்து கங்கையில நீராடினா பாவங்கள் தொலையும்னு நம்பப்படுது. அதனாலதான் மக்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து காசியின் கங்கையில நீராடுறாங்க. மகாபாரத போர் முடிஞ்சதும் பஞ்ச பாண்டவர்கள் சிவ தரிசனத்துக்காக காசிக்கு வந்தாங்களாம். போர்ல தங்களால கொல்லப்பட்டவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையவும் தங்களை சேர்ந்த பாவங்கள் தொலையவும் கங்கையில நீராடினாங்களாம். அது மட்டும் இல்லாம மகாபாரதம் எழுதின வியாசருக்கும் இந்த காசிக்கும் கூட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. மகாபாரதத்தை எழுதின வேதவியாசரோட இன்னொரு புகழ்பெற்ற நூலான பிரம்மசூத்திரத்தை காசியில வச்சுதான் எழுதினாரு. பல ரிஷிகள், உபதேசிகள், முனிகள் எல்லாரும் இங்க வந்து தங்கி இருக்காங்க. சிவனுடைய நேரடி அருள் பெற்ற நகரம் காசிங்கிறதுனால விதவிதமான சன்னியாசிகளை இங்க பார்க்க முடியுது. எரியிற சடலத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க, கங்கை கரை ஓரத்துல கூடாரம் அமைச்சிருக்கவங்க, நாடோடி வாழ்க்கை வாழறவங்க, ஆசிரமம் வச்சிருக்கவங்கன்னு பல விதமான சன்னியாசிகள். இதுல சிலர் அவங்களுடைய பேரையே கூட மறந்துடுவாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பலர் இதுல பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. எட்டாம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் இங்க வந்து தங்கின போது வாரணாசிய சிவ வழிபாட்டுக்கான முக்கிய தலமா ஆக்கியிருக்காரு. தக்ஷசீலா, பாட்டலிபுத்திரம் போன்ற அப்போதைய மிக பிரபலமான நகரங்களுக்கும் காசிக்கும் இடையே சாலை வசதிகளும் இருந்திருக்கா. 1194 ஆண்டு துருக்கிய மன்னரான குதுப்புதீன் ஐபக் படையெடுத்து வந்தபோது இந்த நகரத்தில் இருக்கிற கோயில்களை அழிக்க சொல்லி அவர் உத்தரவிட்டாராம். அந்த சமயத்துல சிறியதும் பெரியதுமான ஏறத்தாழ 1000 ஆலயங்கள் இங்க இடிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பெரோஸ்கான் காலத்திலையும், அதாவது 1376 வருடம் இங்க சில கோயில்கள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. சிக்கந்தர் லோடி 1496 வருடம் இங்க வந்தபோது மீதம் இருந்த பழமையான கோயில்களையும் இல்லாமாக்கினாரா. அதன் பிறகு ஆப்கானிய அரசர்கள் இந்தியாவை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் காசியும் தன்னுடைய பழைய செல்வாக்க திரும்ப பெற்றதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்க பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டுதான். 16ஆம் நூற்றாண்டுல முகலாய பேரரசர் அக்பர் 2 பெரிய கோயில்களை சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமா கட்டியிருக்காரு. இப்படி பல ஏற்றத்தாழ்வுகளை
தன் வரலாற்றுல பார்த்த இடம் காசி. ஆன்மீகம் மட்டுமில்லாம கல்விக்கான தலைநகரமாவும் காசி விளங்கியிருக்கு. காசியில வந்து யாராவது கல்வி கத்துக்கிட்டு போனா அவங்களுக்கு கிடைச்ச கௌரவமும் மரியாதையும் மிக உயரியதா இருந்திருக்கு. ரொம்ப நெருக்கடியான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல வாரணாசியும் ஒண்ணு. எங்க திரும்பினாலும் இங்க மக்கள் நடமாடுறத பார்க்க முடியுது. இது தவிர காசிக்கு ஒரு நாளைக்கு புனித யாத்திரைக்கு வர்றவங்க, யாத்திரைக்கு வந்து இங்கேயே தங்கினவங்கன்னு இவங்களோட எண்ணிக்கையும் கணிசமா இருக்கு. காசி புராதன நகரம்னு சொல்றதுக்கு இங்க ஓடுற ஆறுகளையும் ஆலயங்களையும் உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி பழமையான நகரம்னு சொல்றதுக்கு கட்டடங்களைத்தான் குறிப்பிட்டாகணும். பழைய பாணிகளான சிமெண்ட் பூச்சி இல்லாத செங்கற் கட்டிடங்களை காசி நகரத்துல ஏராளமா பார்க்க முடியுது. இப்ப நவீன கட்டிடங்களும் காசி நகரத்தை சுற்றி நெருக்க ஆரம்பிச்சதுனால காசி பார்க்கறதுக்கு பழமையும் புதுமையும் கலந்த ஒரு விசித்திர தோற்றத்தை தருது. குறுகலான வீதிகள், அதிக மக்கள் தொகைன்னு இருந்தாலும் காசி அப்படிங்கிற பேரே ஒரு வசீகரத்தை தர்றத மறுக்க முடியல. இந்தியா ஆன்மீக பூமி அப்படிங்கிறது வெளிநாட்டவருடைய கருத்து. ஆன்மீக சுற்றுலாவுக்கு மட்டுமே இந்தியா வர்ற வெளிநாட்டினர் விரும்பி பார்க்க விரும்புற இடம் முக்கியமா காசிதான். பிற மாநிலங்கள் மட்டுமில்லாம வெளிநாட்டினரையும் ஈர்க்கக்கூடிய சந்தைகள் காசியில நிறைஞ்சிருக்கு. பீஷ்மர் தான் சொன்னபடியே சத்தியவதிய தன்னுடைய ராஜமாதாவா ஏத்துக்கிறாரு. ராஜ்யத்தை விட்டும் விலகியே இருக்காரு. தன் மகனுடைய தியாகத்தை பார்த்து சந்தனு அவருக்கு ஒரு வரம் தராரு. இச்சாமிருத்யு அப்படிங்கறதா அந்த வரம். அதாவது ஒருவருடைய மரணத்தை அவரே தேர்ந்தெடுக்கிறதா அந்த வரம். சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. மூத்தவர் பெயர் சித்ராங்கதன், இளையவர் பெயர் விசித்திர வீரியன். 2 மகன்களும் பிறந்த கொஞ்ச நாள்லயே சந்தனு இறந்து போறாரு. சில வருடங்கள் கழிச்சு சித்ராங்கதனும் போர்ல கொல்லப்படுறாரு. இப்போ விசித்திர வீரியன் தான் நாட்டை ஆள்றாரு. பேருக்கு தான் அவர் ராஜானாலும் அசினாபுரத்துடைய மொத்த கட்டுப்பாடும் பீஷ்மர் கிட்ட தான் இருந்தது. விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தது. இந்த நேரத்துல காசி நகரத்து மன்னன் அவருடைய 3 பெண்களுக்கும் சுயமரம் நடத்த போறதா அறிவிச்சிருந்தாரு. பீஷ்மரும் விசித்திர வீரியனுக்காக பொண்ணு கேட்டு காசிக்கு வந்தாரு. அவர் வந்த இந்த காசிக்கு தான் நாமளும் வந்திருக்கோம். ஆதி காலத்துல இருந்தே காசி ரொம்ப பிரசித்தமான நகரமா விளங்கியிருக்கு. இன்னைக்கும் தன்னுடைய பெருமைய இது தக்க வச்சிருக்கு. காசியில கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காசியோட சந்தை பிரம்மாண்டமானதா இருக்கு. ஒரு பக்கம் பூக்கடைகள், இன்னொரு பக்கம் இறைச்சி விற்பனை செய்கிற சந்தைன்னு விதவிதமான பொருட்களை இங்க விக்கிறத நாம வாரணாசியில பார்க்க முடியுது. திருமணத்துக்கு தேவையான பொருட்களை விக்கிறதுக்குன்னே இங்க தனியா ஒரு கடை வீதி இருக்கு. அதுக்கு கினாரி பஜார் அப்படின்னு பேரு. அதே மாதிரி பூசை பொருட்கள், சாமி சிலைகள் விக்கிறதுக்கான கடைகளும் இங்க அதிக அளவுல இருக்கு. பல பகுதிகளில் இருந்தும் காசிக்கு வரவங்க இங்க பூசை பொருட்களை வாங்கி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறத ஒரு புனிதமான வழக்கமாவே கருதுறாங்க. மாலை நேரங்கள்ல நடந்தும் ரிக்ஷாக்கள்லயும் இந்த பஜார்களை சுற்றி பார்க்கறது இங்க வர்ற சுற்றுலாவாசிகளுக்கு ஒரு வழக்கமா இருக்கு. உணவுப் பொருட்களை விற்கிறதுக்குன்னே ஒரு தனி தெருவும் இருக்கு. இங்க சுட சுட கிடைக்கிற இந்த கச்சோரிக்கு சுற்றுலாவாசிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உண்டு. இந்த கடை வீதிகளை சுற்றி பார்த்துட்டு சுற்றுலாவாசிகள் இரவு நேரமானதும் தஸ்வமேதா காட்டுக்கு போறாங்க.
தஸ்வமேதா காட்டுல அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கறத நாம இன்னொரு சமயம் பார்க்கலாம். சுற்றுலா மூலமா காசிக்கு வருவாய் கிடைக்குது. இன்னொரு பக்கம் இங்க விவசாயமும் முக்கிய தொழிலா விளங்குது. அதனால காய்கறி சந்தை இங்க அதிகம். எல்லா வகையான காய்கறிகளும் இங்க கிடைக்குது. விவசாயம் தவிர காசியின் இன்னொரு முக்கியமான தொழில் கைத்தறி நெசவு. இதை பற்றி நாம வரப்போற வாரங்கள்ல மேலும் விவரமா பார்க்கலாம். இந்தியாவினுடைய புராணங்கள்ல மற்றும் மகாபாரதத்துல காசி எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். மகாபாரதத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான சம்பவம் காசியில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். மகாபாரத காலத்திலேயே காசி நகரம் ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. காசி நகரத்தை பத்தி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.